வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல் வரிகள், கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல் பற்றி ஓர் ஆய்வு. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல், அடிமீது தலை வைத்து பிடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். இந்த பாடல் இடம்பெற்ற படம் அன்னை இல்லம். பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா. இசை கே.வி. மகாதேவன். இயக்கம் பி. மாதவன். நடிகர்கள் சிவாஜி கணேசன், தேவிகா. படம் வெளிவந்த ஆண்டு 1963. இது ஒரு ரொமான்ஸான பாடல். பாடல் வரிகளை பார்க்கும் முன்பாக கதை முன்னோட்டம். ரங்காராவ், ராஜம்மா தம்பதியினர் ஆடம்பரமாகவும் பிறருக்கு தொண்டு செய்யும் வாழ்க்கை வாழ்ந்து வருவார்கள். ரங்காராவின் மனைவி கர்ப்பிணியாக இருப்பார். அவர்களுடைய மகன் சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்டு குணத்தால் ஏழ்மையாகி விடுவார்கள். ஒரு சமயத்தில் தன் மனைவியின் பிரசவத்திற்காக பணம் தேவைப்படுவதால் ரங்காராவ் கடன் வாங்க செல்கிறார். கடைக்காரரை திட்டியதால் கோபத்தில் அவரை தாக்குகிறார். அவர் இறந்து விட்டதாக தன்னை ஒரு கொலைகாரன் என்று நம்பி அவர் தன் குடும்பத்தை விட்டு தன் மகன் சிவாஜியுடன் ஓடி சென்று தன் நண்பனிடம் புகலிடம் தேடுகிறார். ரங்காராவை நண்பர் கடத்தல் தொழிலுக்கு மாற்றிவிடுகிறார். இந்நிலையில் சிவாஜி கணேசன் பெரியவனாகி விடுகிறார். ஒரு வக்கீலின் மகளான தேவிகாவை காதலிக்கிறார். சிவாஜி தன் தந்தை ஒரு கடத்தல்காரர் என்பதை தெரிந்து அதிர்ச்சி அடைகிறார். அதன் பிறகு ரங்காராவின் நண்பர் அவர் திருந்தி நல்லவராவதை பிடிக்காமல் ஒரு கொலை சதியில் சிக்க வைத்து அவரை தூக்கு மேடைக்கு அனுப்பி வைக்கிறார். மகனான சிவாஜி கணேசன் தன் தந்தையை மீட்டாரா, தேவிகாவை மணமுடித்தாரா என்பதுதான் மீதமிருக்கும் கதை. பாடல் வரிகள் அருமை. கவிஞர் கண்ணதாசனின் கவிதை வரிகள் அவ்வளவு அருமை. பெரிய விஷயத்தை கூட எளிதாக தன் வார்த்தை ஜாலத்தால் கடந்து போய்விடுகிறார் என்பதை பாருங்கள். நீங்களும் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள். கவிஞர் சிற்றின்பத்தை பற்றி தன் வார்த்தை ஜாலங்களால் எப்படி எளிதாக கடந்து சென்றிருக்கிறார் என்பதை பாருங்கள். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே, பொங்கிய மேனி களைப்பிலே, பொழுதும் புலரும் அணைப்பிலே. இரவே இரவே விடியாதே, இன்பத்தின் கதையை முடிக்காதே, சேவல் குரலே கூவாதே, சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே, வாயின் சிரிப்பு விழியிலே, மலர்கண் வெளுப்பு இதழிலே, காயும் நிலவின் மலையிலே, காலம் கடக்கும் உறவிலே. பாடல் வரிகளை விரிவாக பார்க்கலாம். தலைவனும் தலைவியும் பாடும் ஒரு ரொமான்ஸ் பாடல். மடி மீது தலை வைத்து விடிய விடிய தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். ஒருவர் மடி மீது ஒருவராக சுகமாக இரவில் படுத்து பொழுது புலரும் வரை தூங்குவோம், மறுநாள் காலை எழுந்து பார்ப்போம். மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே, பொங்கிய மேனி களைப்பிலே, பொழுதும் புலரும் அணைப்பிலே. மங்களகரமான குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே. நெற்றியில் வைத்த பெண்ணின் குங்குமம் ஆணின் நெஞ்சிலே மாறியிருக்கிறது. தலையில் சூடியிருந்த மலர்கள் எல்லாம் மண்ணிலே விழுந்து உதிர்ந்து கிடக்கிறது. பொங்கி தணிந்த மேனி களைப்பிலே, பொழுதும் விடியும் அணைப்பிலே. இரவே இரவே விடியாதே, இன்பத்தின் கதையை முடிக்காதே, சேவல் குரலை கூவாதே, சேர்ந்தவர் உயிரை பறிக்காதே. இரவே இரவே விடிந்து விடாதே, தலைவனும் தலைவியும் கூடியிருக்கும் இன்பத்தின் கதையை முடிக்காதே,
சேவலே சேவலே கூவி கதிரோனை அழைத்து பொழுதை புலரச் செய்து விடாதே. சேர்ந்த தலைவனும் தலைவியும் ஈருயிர் ஓருயிரான பின் உயிரை பிரித்து விடாதே. வாயின் சிவப்பு விழியிலே மலர்கண் விழுப்பு இதழிலே காயும் நிலவின் மழையிலே காலம் நடக்கும் உறவிலே. சிவந்த இதழ்களின் சிவப்பு விழியிலே இரவு முழுவதும் விழித்திருந்ததால் இதழ்களின் சிவப்பு கண்களுக்கு மாறி கண்கள் சிவந்து விட்டதாம். அதே பொழுதில் மலர்கண் போன்ற கண்களின் வெளுப்பு இதழிலே கண்களின் வெளுப்பு நிறம் மாறி செவ்விதழ்களுக்கு மாந்து விட்டதாம். இரவு முழுவதும் இன்பமாக இருந்ததால் இதழ்கள் வெளுத்து விட்டதாம். கவிஞரின் வார்த்தை அற்புதங்களை பாருங்கள். கவிஞர் எல்லா வகையிலும் தன் எண்ணத்தை மறைமுகமாக இலைமறைக்காயாக வெளிப்படுத்தி இருப்பதை பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பாடலை உற்று கவனியுங்கள். பாடல் வரிகள் அருமை, பாடலின் இனிமை அருமை. மகாதேவனின் இசையும் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலாவின் குரலும் இனிமை. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.